ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வடித்த சாதம் மீந்து போயிடுச்சா கவலையே படாதீங்க. அதில் ஒரு சூப்பர் ரெசிபி இருக்குது. இன்க்ரீடியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி சாதத்தில் நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் இந்த வெங்காயம் வேகத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். சாதம் பார்த்திங்கன்னா புளிக்கரைசலில் ஊற வச்சுருக்கேன். புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு 20 ml தண்ணி போதும். ஏன்னா அப்போ தான் வேற வேறையாக இருக்கும் சாதம். இங்கே பாருங்கள், நான் கொட்டும் போதே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இருக்கணும். மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/2 உப்பு போட்டிருக்கேன் அந்த சாதத்தில். நைட்டே பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். மார்னிங் எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும். புளி கரைசல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க போதும். எடுத்து மறுபடியும் நல்லா கிளறிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இந்த டிஷ்ஷை அப்பளத்தை கூட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching. This video is sponsored by Buy Moto mobile app. Thank you.